ஜெனவிவ். இவர் சிறுமியாக இருக்கும் பொழுது ஒரு முறை கோவிலுக்கு போவதற்கு தன் தாயிடம் அனுமதி கேட்டார். இவர் தாயோ இவரை பலமாக கன்னத்தில் அறைந்தார். தாயை கடவுள் தண்டித்தார். அவளின் கண் குருடானது. 2 வாரங்களுக்கு பின் சிறுமி தன் தாயை சுகப்படுத்தினாள். நோய் இவளை வாட்டியது. அதை அவள் வீரத்துடன் சகித்து வேறு பல தவ கிருகைகளையும் செய்தாள். இவளுடைய எஜமானி இவளை கொடூரமாக நடத்தினாள். இவளிடமிருந்து நலம் அடைந்தவர்கள் சிலர் இவர் மேல் அபாண்டமான பழிகளை சுமத்தினார்கள். அனைத்தையும் இவள் பொறுமையோடு சகித்துக் கொண்டாள். இவள் எப்பொழுதுமே கடவுளுடன் ஒன்றித்து வாழ்ந்தாள். எல்லாமே இவளுக்கு கடவுளை நினைவூட்டியது. சிறைச்சாலைகள், மருத்துவமனைகள், ஏழைகளின் குடிசைகளை இவள் சந்தித்தாள். துயருற்றோரை தேற்றினாள். ஆவிகளையும் விசுவாசம் இல்லாதவர்களையும் மனம் திருப்பினாள். உயிருள்ள உயிரற்ற பொருட்களை நாம் பார்க்கும் பொழுது அவைகளை உண்டாக்கிய கடவுளை நினைப்போமாக. இயேசுவே, உம்மை நாங்கள் அனைவரிடமும் அனைத்திலும் காணும் வரம் தாரும்.